ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் தொகுப்பு விநியோகம். ஜனவரி 13ஆம் தேதிக்குள் 90% வழங்க ஏற்பாடு. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. எதிர்வரும் 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்ட அறிவிப்பு. புதுச்சேரியில் சமூக நல அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரி மக்களை அச்சுறுத்தும் போலி மருந்து வழக்கு. சபாநாயகர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டுமென காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பரபரப்பு பேட்டி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 4ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஆளுநர் கிரண்பேடிக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. இதையடுத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வங்கி மூலம் பொருட்களுக்கு பதிலாக பணம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சி உருவானது. அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 2023, 24 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளுக்கு பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக வங்கிகள் மூலம் ரூபாய் 750 செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் நடப்பு ஆண்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 மதிப்புள்ள பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அதன்படி அரிசி 4 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பாசிப்பருப்பு 1 கிலோ, நெய் 300 கிராம், சமையல் எண்ணெய் 1 லிட்டர் உள்ளடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசின் கான்பெட் நிறுவனம் டெண்டர் விட்டது. டெண்டர் இறுதி செய்யப்பட்டு பொங்கல் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து 3ஆம் தேதி முதல் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. 4ஆம் தேதி முதல் அனைத்து தொகுதிகளிலும் படிப்படியாக பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் 2,63,386, காரைக்காலில் 60,225, மாகியில் 7,981, ஏனாமில் 5,498 என மொத்தம் 3,47,090 குடும்ப அட்டைகள் உள்ளன. ஒரு பொங்கல் தொகுப்பின் மதிப்பு ரூபாய் 750 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பொருள் வழங்கும் திட்டத்திற்கு மொத்தமாக 26 கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும் எனவும் பொங்கலுக்கு முன்பாக வருகிற 13ஆம் தேதிக்குள் 90% மக்களுக்கு ரேஷன் கடைகள் வழியாக பொருட்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் குறித்து அரசு உண்மை நிலையை வெளியிட வலியுறுத்தி வரும் 7ஆம் தேதி சுதேசி மில் அருகே இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறுகையில், போலி மருந்து விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் சிறப்பாக பணியாற்றியுள்ளதாகவும் பல்வேறு முக்கிய புள்ளிகள் அடங்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகளை உட்கொள்வதா தவிர்ப்பதா என்ற அச்சத்தில் பொதுமக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருப்பதாக கூறிய அவர், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியுள்ள போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி அரசு மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் குறித்த உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் அவர். எதிர்வரும் 6ஆம் தேதி சுதேசி மில் அருகே இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் இதை வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார். தொடர்ந்து போலி மருந்து விவகாரத்தில் உண்மைகள் மூடி மறைக்கப்படும் சூழ்நிலையில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சி கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் என்றும் கூறினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நம்ம ஏன் அப்ப கேட்டோம்னா கேட்டதுக்கான ஒரே காரணம்
புதுச்சேரியை தாண்டி பிற மாநிலத்துல இதனுடைய தொடர்பு இருக்குது. இங்க தயாரிக்கப்பட்ட மருந்து இந்தியா முழுக்க விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதுக்கோசம் நான் புதுச்சேரி மாநிலம் கேட்டாங்க, சிபிஐ விசாரணை கேட்டது. இப்ப அதுல ஒன்றும் மாற்றல, சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறது இல்லை. ஆனா புதுச்சேரியில இந்த விசாரணை வந்து வேகமாகவும் சிறப்பாகவும் புதுச்சேரியுடைய சிபிசிஐடி போலீஸ் எடுத்து நடத்தினாங்க. அவங்க பல பேரை வந்து குற்றப்பத்திரிகைகளை சேர்த்திருக்காங்க. அதை வந்து வெளியிடலை, எத்தனை பேர் எதெல்லாம் சேர்த்திருக்காங்க வெளியிடலை. அதே போல இந்த வழக்கு சம்பந்தப்பட்டமான கம்பெனிகள்ல இருந்து மருந்துகள் வந்து புதுச்சேரியில் எங்கெங்கெல்லாம் போச்சு, எந்தெந்த கடையெல்லாம் விற்பனை செய்யப்பட்டது, அதெல்லாம் சொல்ல வேண்டியது யாரு? செகண்ட் கண்ட்ரோல் சொல்லணும். புதுச்சேரியில உடனடியாக அதை வந்து சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகையில வந்து எந்தெந்த மருந்தெல்லாம் வந்து நீங்க 30 நாளைக்கு வாங்கக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தடை செய்யப்பட்டிருக்குன்னா புதுச்சேரியில் எந்த மருந்துகளையும் வாங்கக்கூடாதா? இல்லை நீங்க எல்லாம் போய் பார்த்து ஆய்வு பண்ணிட்டீங்களா? அதுல பாத்தீங்கன்னா இப்ப எங்க குடும்பத்தையே எடுத்தீங்கன்னா முதல் 3 மருந்து எங்க அம்மா போடுற மருந்து இருக்குது, 7வது 8வது மருந்து பார்த்தா நான் போடுற மருந்து இருக்குது. அப்ப புதுச்சேரி மக்கள் மத்தியில மிகப்பெரிய பீதியை உருவாக்கி இருக்குதுங்க. மருந்து வாங்கி சாப்பிடலாமா இல்லையா, இல்ல பாண்டிச்சேரியில வாங்கலாமா, வெளியூர்ல போய் வாங்கலாமா, இதை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? இந்த அரசாங்கத்துக்கு. அவங்க வாயை திறந்து பேசாத இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது. அவங்க வாயை திறந்து பேசணும். போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி சமூக நல அமைப்புகள் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி பொதுநல அமைப்புகள் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு தலைமை தாங்கினார். தமிழர் களம் அழகர் முன்னிலை வகித்தார். மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சமூக பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அன்சாரி பாபு, ஜெகநாதன், லோக ஐயப்பன், சுகுமாரன், மங்கையர் செல்வன், வீரமோகன், புதுவை தமிழ்நன்றன், கார்த்திகேயன், மணிமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் போலி மருந்து தொழிற்சாலையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மீது வழக்கு பதிவு செய்து பதவி நீக்கம் செய்த பின்பு சிபிஐ விசாரணையை தொடங்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் நலாம்பாபு தலைமையிலான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டுமென காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரி மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள போலி மருந்து தயாரிப்பு விவகாரம் குறித்த உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் நலாம்பாபு தலைமையிலான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டுமென வலியுறுத்திய அவர், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காங்கிரஸ் கட்சி மீது கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு, அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் தற்போதைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் என்று கூறினார். மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்ததில் முக்கிய பங்கு அவருடையது என்றும் விளக்கமளித்தார். மருந்து தொழிற்சாலைக்காக அளிக்கப்பட்ட அனுமதி குறித்து அவர் அவதூறு பரப்புவது ஏற்க இயலாதென கூறிய வைத்திலிங்கம் எம்பி, பல மருந்து தொழிற்சாலைகள் புதுச்சேரியில் உள்ளது என்றும் மருந்து தயாரிப்புக்கு அனுமதி பெற்று போலி மருந்து தயாரிப்பு ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி அந்த குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த பெயர்களை உடனடியாக வெளியிடணும். அது மட்டும் இல்ல, சபாநாயகர் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் மீது விசாரணை செய்ய வேண்டும். அந்த விசாரணையின் முடிவிலே அவர்கள் தேவைப்பட்டால் கைது செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க, 13 மருந்துகள் 34 மருந்துகள், அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அது நான் அந்த விஷயத்துக்கு போல, விற்கக்கூடிய மருந்துகள் உண்மையான மருந்தா என்பது அத்தாட்சி தர வேண்டியது யாரு? மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை கொண்டாடணும்ல. மருந்து வாங்கி சாப்பிட்டா நல்லதா ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை யார் செய்யணும்? அவன் நம்ம நோயாளி வந்து மருந்தை வாங்கி டெஸ்டா பார்க்க முடியும், போட்டு பாக்குறேன்
சரியாகுதா அப்படின்னு பார்க்க முடியாது. நீங்க தான், அரசாங்கம் தான் பரிசோதனை செய்து மருந்து நல்லா இருக்கு, இனிமே வாங்கலாம், நம்பி வாங்கலாம், நாங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டோம், இனிமே இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கொலை நடக்குது. கொலை நடந்த உடனே என்ன பண்றோம்? முதல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம். இனிமே நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம். ஆனா இந்த அரசாங்கம் இதுவரை எந்த நம்பிக்கையும் கொடுக்கல. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலையில் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாரதிய ஜனதா அனைத்து பிரிவுகளின் மாநாடு நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைவர் VP ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி பாரதிய ஜனதாவில் 16 பிரிவுகள் உள்ளது என்றும், பாரதிய ஜனதா அனைத்து மக்களிடமும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் இந்த பிரிவு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். புதுச்சேரியின் வளர்ச்சி மற்றும் மத்திய அரசின் பல்வேறு துறையில் உள்ள திட்டங்கள் இந்த பிரிவுகளின் மூலம் மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்கப்படுவதாக அவர் கூறினார். 16 பிரிவுகளில் உள்ள மாநில, மாவட்ட, தொகுதி அளவில் உள்ள அமைப்பாளர்கள், இணை அமைப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட 2100 நிர்வாகிகள் பங்கேற்கும் அனைத்து பிரிவுகளின் மாநாடு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநாட்டில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர், தமிழ்நாடு அனைத்து பிரிவுகளின் மாநில அமைப்பாளர் ராகவன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேச உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மாநில, மாவட்ட, தொகுதி அளவிலே அமைப்பாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஏறக்குறைய 2100 நிர்வாகிகளும் இந்த முதன்முறையாக இந்த அமைப்பு தொடர்ந்து ஏற்படுத்தினால் கூட, நான் தலைவராக வந்த பிறகு இந்த அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. இதுவரை புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த அளவு பிரம்மாண்டமான பிரிவுகளுடைய பொதுக்குழு நடத்தினோம். பீச்சில் நான் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமாக நடத்தினோம். இப்ப எங்களுடைய பிரிவுகளுடைய தலைவர் எங்களுடைய அசோக் பாபு அவர்கள் பொறுப்பேற்றதும், அதற்கு ஒருங்கிணைத்து இணை அமைப்பாளராக வேல்முருகன்ஜி அவர்களும் பொறுப்பேற்ற பிறகு இந்த அமைப்பெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல் பிரிவுகள் மற்ற எந்த அமைப்புக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு, சவால் விடும் அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இது அத்துணை பிரிவுகளுடைய செயல்பாடுகளும், ஒவ்வொரு பிரிவுகளும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுவூட்டுவது மட்டுமல்லாமல், அதாவது அனைத்து பிரிவுகளுக்கும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நல்ல திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இவர்கள் கொண்டு செல்கிறார்கள். மீனவர் நலன் சார்ந்த பிரிவு, ஆலயத்திற்கான பிரிவு என்று அத்துணை பிரிவும் வேற எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு மிகச்சிறப்பான பிரிவுகள் எல்லாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கின்றன. அந்த வகையிலே இது முதலுடைய சங்கம மாநாடாக இந்த நிகழ்வு நாளை மாலை 3 மணி அளவிலே மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆகையால் அனைத்து சங்கத்தினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் மட்டுமல்லாது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கு வர இருக்கிறார்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து 10,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டம் கீழகாசகுடிமேடு பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அவர், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியையும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வழங்கி ஆறுதல் கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்றது.
குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள மாநில கழக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்களே உள்ள நிலையில் அனைவரும் விழிப்புடன் பணியாற்ற வேண்டுமென வலியுறுத்திய அவர், ஒவ்வொரு நிர்வாகியும் தலா 10 வீடுகளுக்கு சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிறப்பான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது மற்றும் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது, நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் மற்றும் லெனின் வீதி பகுதிகளில் துணை காவல் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அசாமிலிருந்து தபால் பார்சல் மூலம் கஞ்சாவை வரவழைத்து புதுச்சேரியில் விற்ற டெல்லி மருத்துவக் கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆர்கே நகர் வாலிபால் மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அரியாங்குப்பம் உதவி காவல் ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்றனர். காவலர்களை கண்டதும் அங்கு நின்றிருந்த வாலிபர் தனது இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்ல முயன்றார். அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் சோதனையிட்டதில் 1460 கிராம் கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் டெல்லியைச் சேர்ந்த லக்ஷ்ய விஜய் என்பதும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருவதும் தெரியவந்தது. மேலும் அசாம் மாநிலத்திலிருந்து கஞ்சாவை அஞ்சல் துறை பார்சல் மூலம் புதுச்சேரிக்கு வரவழைத்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து மருத்துவ மாணவர் லக்ஷ்ய விஜயை கைது செய்த காவல்துறையினர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். அவர் விற்பனைக்கு வைத்திருந்த 2.26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களில் மட்டும் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பலவித வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான மதுப்பிரியர்கள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். சாதாரண நாட்களில் நாள் ஒன்றுக்கு 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும். வார இறுதி நாட்களில் அது சற்று உயர்ந்து காணப்படும். இந்நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் மது பிரியர்கள் கடந்த 1 வாரமாக புதுச்சேரியில் குவிந்தனர். இதன் காரணமாக மது விற்பனையும் அமோகமாக நடைபெற்றது. மது விற்பனை 2 மடங்காக உயர்ந்து, அதாவது கடந்த 3 நாட்களில் மட்டும் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை புதுச்சேரியில் நடந்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு வரி வருவாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,450 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,530 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.